டிராகன் பால்ஸ். இந்த 7 மிஸ்டீரியஸ் பால்களையும் ஒன்று சேர்த்து பாஸ்வேர்டை உச்சரிக்கும் போது ஷென்ரான்கிற டிராகன் அப்பியர் ஆகும். ஷென்ரான் கிட்ட எந்த வரத்தை கேட்டாலும் அது தட்டாம கொடுக்கும். இவருதான் சான் கோகு. பார்க்க சாதுவா இருப்பாரு, ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வீரர். அவருக்குள்ள பயங்கரமான வலிமை. சின்ன வயசுல இருந்தே மலைப்பகுதியில வாழ்ந்தார். டிராகன் பால்ஸை தேடும் வேலையில நிறைய நண்பர்களை சந்திச்சாரு. பெரியவனானதும் அவங்களோட சாகசம் பண்ணாரு. ஒரு நாள் போர்ல தந்திரமா சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடிய செய்யன் இனத்தை சேர்ந்தவங்க வந்தாங்க. தானும் ஒரு குழந்தையா இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரு செய்யன் அப்படிங்கிறத கோகு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. செய்யன்கள் தங்களுடைய உடலை ரொம்ப காலத்துக்கு இளமையாவே வச்சுக்கக்கூடிய திறமை கொண்டவங்க. ஒரு பக்கம் கோகு போர்ல பயங்கரமான எதிரிகளை எதிர்த்து சண்டையிட்டு ஜெயிச்சாங்க. அவங்க பழைய எதிரிகளோடு சேர்ந்து பல ஆபத்துகள் இருந்தும் பெரிய தீங்குகள் இருந்தும் பாதுகாப்பு இருக்காரு. இப்ப பூமிக்கு ரொம்ப பேராபத்து ஒண்ணு வந்திருக்கு. சதி திட்டம். மோசமானவன். அவன் ஒரு சூழ்ச்சிக்காரன். அவன் ராஜா டாபுராவை பயன்படுத்தி இருக்கான். என்ன ஆச்சரியம்! பாபிடியோட மந்திர வலையில சுப்ரீம் டிவன் கிங் வீழ்வார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். டாபுரா அவன் வலிமையானவனா இல்ல? அவனேதான். அவன்தான் அந்த டார்க் டீமன் கோல்டுடைய ராஜா. டார்க் டீமன் கோல்டோட ராஜாவா? அப்படி ஒரு உலகம் இருக்கா என்ன? ஆமா இருக்கு. அங்க பாரு டெகசு, அது ஓ அண்ணன் இல்லையா? நாம கொண்டாட கூடாது. அடுத்த டார்கெட் நாம தான். அடுத்த மாதிரி பயன்படுத்த போறான்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. லார்ட் அங்க பாருங்க, அது நிலவுதானே? நீங்க சொன்ன மாதிரி இப்ப பாரு. அவன் இன்னும் உயிரோட இருக்கான்னு எனக்கு தெரியும். வானோட இருந்துச்சு. இப்ப என்ன நடக்க போகுது? கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான்
அக்காவா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் இருக்கியா தேசு? ஹலோ டாக்டர் அரீன்ஸ், என்னைக்கு போல இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. ஓ, ரொம்ப நன்றி. உன் ஆராய்ச்சி எப்படி போயிட்டு இருக்கு? அது நல்லா போயிட்டு இருக்கு. முக்கியமா உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நம்மளுடைய சுப்ரீம் டீமன் கிங் நமக்கு கிடைச்சிருக்காங்கல்ல. உனக்கு அது எப்படி தெரியும்? ஆச்சரியமா இருக்கு. நடக்கிறது என்ன சகோதரி எங்க இருந்து ஓடிச்சிட்டு இருந்திருக்காங்க. கிங் தவிர வெளி உலகத்துக்கு போன மாதிரி எனக்கு தெரியும். என்ன நான் சொல்றது உண்மைதானே? அதுதான் என்னுடைய ஆனத்தை அதிகமா தூண்டுது. உங்க ரெண்டு பேருக்கும் அப்படித்தானே இருக்கு? அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது உன்னோட துரதிர்ஷ்டம் தான். எங்க டாக்டரா உன் ஆராய்ச்சிக்கு தேவையான மரத்தெல்லாம் கொடுத்திருப்பாரு. ஆனா அவரை கொலை பண்ணிட்டாங்க. ஓ, அப்படியா? அப்ப நீ ஒரு ராஜாவா என்னுடைய ஆராய்ச்சிக்கு நிச்சயம் பணம் கொடுப்பல்ல? அது எப்படின்னு பார்க்கலாம். ஆனா நீ ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்க லெஜெண்டரி மார்ஜின் பூவையே தோக்கடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி மனிதா அசுர உலகத்தை மட்டும் காப்பாத்த வந்தாங்கன்னா எனக்கு இப்போதே நடுக்குதே. நீங்க கவலையப்படாதீங்க. டீமன் ட்ரைவனுக்கு உயிரை பணிய வச்சு வர அளவுக்கு அவங்களுக்கு எந்த காரணமும் இல்லை. அதனால நீங்க எதை பத்தி யோசிக்காம தைரியமா இருங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். சரி, நான் போறப்படுறேன். கிங் கோமா, நம்ம பாதுகாப்பா இருக்கோமா? அவங்க எல்லாம் இங்க வந்திருந்தா அது மோசமா இருந்திருக்கும் இல்லையா? நீங்க தயவு செஞ்சு சகோதரி பேச எந்த விஷயத்தையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஒருவேளை அவங்க நீங்க சொன்ன மாதிரி டீமன் ட்ரைவன்ல கால் வச்சா அவங்களால டீமன் கிங் பேலஸுக்குள்ள அடி எடுத்து வைக்க முடியாது. அதுதான். டிராகன் பால்ஸை யூஸ் பண்ணலாமா? டிராகன் பால்ஸையா? நிஜமாவா சொல்றீங்க? 3 சக்தி வாய்ந்த டாமகாமிஸ் டிராகன் பால்ஸ் பாதுகாத்துட்டு வருதுங்க. அசுர உலகத்தோட டிராகன் பால்ஸ் இல்ல, நான் சொல்றது பூமியுடைய சின்ன டிராகன் பால்ஸ். பூமியோடதான். ஆமா, நீ கூட பாத்திருக்க இல்லையா? அந்த டிராகன் பால்ஸ ஒன்னு சேர்க்கிறது சுலபம். அதெல்லாம் சரி. நீங்க என்ன வார்த்தை கேட்க போறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க சக்தி ஒயிட் மேஜிக் அடிப்படையா கொண்டது. அதனால அவங்க அழிக்கணுங்கிற இந்த தீய உணவு ஏத்துக்கப்படுமான்னு எனக்கு தெரியல. நீ சொல்றது உண்மைதான். நாம அவங்களை சின்னதாக்கிடலாம். என்ன? இது ஒன்னும் தீய வரம் இல்ல. இது புத்திசாலித்தனம். நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? என்னையும் சின்னதாக்கி இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல? அவங்க சின்னதாக போறீங்களா? ஆமா ஆமா, அவங்க எல்லாரையும் சின்ன பசங்களாக்கி ஒன்னும் செய்ய முடியாதபடி ஆக்கிடலாம். அவங்க சின்னதாக்கிட்டா அவங்க சக்தி தமிழா குறைஞ்சிட போறது. ஆமா, அதுதான் என்னோட 2வது வாரம். நமக்கு அந்த ஈவல் தேட எப்படியாவது கிடைச்சாகணும். ஈவில் தமிழையா? ஜாஷியன் ஓக்கலஸா? சுப்ரீம் டீமன் கிங் ஆபரா ஆட்சி காலத்திலே அது தொலைஞ்சிருச்சு. ஆமா, அதை நெத்தியில வச்சா நம்ப முடியாத பவர் கொடுக்கும்னு சொல்லப்படுது. ரொம்ப காலமா அது சுப்ரீம் டீமன் கிங் கைகள்ல இருந்து வந்தது. அவங்களுக்கு அதிகமான பவரை கொடுத்துக்கிட்டு இருந்தது. அப்படின்னா அந்த உன்னதமான பொருள் நிஜமாவே நம்ம கைக்கு கிடைக்க வேண்டியது. சரி, என்னோட 3வது வாரம். முதலாவது ஒரு நிமிஷம். அந்த 3வது வார்த்தையாவது அடியேன்னு நான் சொல்றேன். நான் யோசிக்கிறேன். நான் என் முடிசூட்டு விழாவுல பிஸியா இருப்பேன். 3 டீம் உலகங்கள் மேல ஸ்பீச்சஸ் கொடுக்கணும். மார்ஜினுக்கு அப்பீல் பண்ணணும். என்னோட பிளான அப்புறம் செயல்படுத்துறேன். என்னோட பிளேனை ரெடி பண்ணுங்க. உத்தரவு மேலோட். நமக்குள்ள இருந்து நேவாவை வர சொல்றேன். அவர் பார்க்க ஒரு மாதிரி இருக்கலாம். அவருக்கு தான் டிராகன் பால்ஸ பத்தி எல்லாம் தெரியும். புரியுது. சீக்கிரம் வேகமா நட. டிராகன்
சரி நான் போக அனுமதி தரேன். அவ்வளவுதான். அப்ப வெளிய உலகத்துக்கு போறீங்க. எந்த யூனிவர்ஸ்க்கு போறீங்க? யூனிவர்ஸ் 7க்கு யூனிவர்ஸ் 7ல எந்த நம்பர்? பூமிக்கு பக்கத்துல என்ன இருக்கு? நம்பர் 3. அப்போ நீங்க நம்பர் 3 போறீங்க. சமீபத்துல தான் அது பாப்புலர் ஆச்சு. பாப்புலர் ஆச்சா? நீங்க டாபர் ஆஃப் பபிலியை பத்தி சொல்றீங்களா? அவங்களுக்கு அப்புறமா சில பேர் அங்க போயிருக்காங்க. என்ன? யாரு? அவங்க பேரை சொல்லுங்க. நீ என்கிட்ட ரொம்ப திமிரா பேசுற. மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து டாக்டர் ஆரிசோன்னு நினைக்கிறேன். என் அக்காவா? அவங்க கவலைப்பட்டு போனாங்க. வேற எந்த திட்டமாவும் இருக்கக்கூடாது. நீங்க நின்ன நேரத்தை வீணடிக்காம தயவு செஞ்சு கிளம்புங்க. அட பேச்ச பார்த்ததே நீங்க தானே. ஹாய் ட்ரங்க். இப்போ உனக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 9 வயசு ஆகுது. 9 வயசா? என்ன நீ பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்க. அதை போய் நீ சொல்ற பாரு, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சாயங்காலம் 15 வயசு வந்தாலும் வளர்ந்தவங்க அர்த்தம். இன்னும் 15 வயசு ஆகல. ஆமா, ஆனா உனக்கு அப்படித்தானே ஆச்சு. நல்ல வேலை வெஜிடா சாப்பிடுறதால நான் பேசுறேன் கால்ல வீட போல இருக்கு. என்ன சண்டைக்கு கூப்பிடுறியா? ஹலோ சுப்ரீம் காய். மாமா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் வேற ஒரு வேலையா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வேற வேலையா? உன்னால சொல்லி நீங்க ரெண்டு பேரும் இல்லையா? இது எப்படி ஆச்சு? ஆரம்பத்துல ரெண்டு பேரும் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்துட்டு இது எப்படி ஆச்சு? இவங்க உள்ள கூட்டத்தோட கிடைச்சீங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக வாஜிப் அக்செப்ட் பண்ணதுனால நீங்க மறுபடியும் பழைய ஆகாம கண்டினியூ பண்ணிட்டீங்கல்ல. அதையும் விட்டு ஞாபகம் வந்து உங்ககிட்ட மறுபடியும் அதை நாங்க பண்ண சொன்னோம். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. நான் அவங்களை உள்வாங்கி வெளியில தூக்கும்போது அவங்க செப்பரேட் ஆயிடுறாங்க. ரெவல்யூஷனை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டீரியஸ் கேஸ் மாஜின் பூவோட உடம்பு நிறைய உற்பத்தி பண்ற மாதிரி தெரியுது. ஓ அப்படி போறீங்களா? அப்போ இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இணையவே மாட்டீங்க அப்படிதானே? அது வந்து கேட்டவங்க கொஞ்சம் வயசாயிடுச்சு. நீ இப்போ ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற கோகு. பூவை நல்லவனா மாத்தி பூமியில இருக்க வைக்கணும்னு நீ தானே சென்றான் கிட்ட கேட்டுட்ட கோகு. எனக்கு தெரிஞ்சு நீங்க எங்கேயுமே கோஹான் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கோஹான் இப்ப எப்ப பாரு படிப்பு நிறைய முழுகி போய் கிடக்கான். அதனாலதான் இப்பதான் அவன் நம்ம விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கான். இங்க தான் ஆனா அவனா சண்டை நடக்குது. இதுல எங்க இருந்து அவன் நிம்மதியா படிக்கிறது? full ஆயிடுச்சு. சாப்பிட்டு இப்ப செஞ்சிக்கணுமே. சரிடா, கொஞ்சம் ட்ரைனிங் வரியா? நான் ரெடி. அங்க பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கண்டுக்காம விடு. இப்ப பாரு ஏறிட்டே. முடியவே முடியாது. எனக்கு எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நாம ஒரு வழியா வந்துட்டோம். நீங்க யாரு? இது நிஜமாலுமே நமக்கு தானா? கடந்த 1000 வருஷ காலமா இப்படி ஒரு நமக்கு நான் பார்த்ததே இல்ல. அப்படின்னா நீங்க ஒரு சுப்ரீம் காயா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. நாங்க எல்லாரும் டீமன் ரெல்ம்ல இருந்து இங்க வந்திருக்கோம். அதாவது உங்க மூதாதையர்கள் செஞ்ச மாதிரி. சரியா? பாருங்க உங்க கதைகள்லாம் நீண்டு இருக்கு. நீங்க கூட டீமன் ரெல்ம் சேர்ந்தவங்கள தான் இருக்கும். தள்ளு. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அத நான் இப்ப சொல்றேன். இங்க பாரு, இந்த உலகத்தோட டிராகன் பால்ஸ் நீங்க தான் வச்சிருக்கீங்க இல்லையா? அப்படினா சீக்கிரமா போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. டிராகன் பால்ஸா? என்னால கொண்டு வர முடியாது. நீ அப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நல்ல வேளை நான் இவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். டேய், செய்யு. என்னத்த செய்ய? நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். நான் உன் ஆயுச 1000 வருஷம் அதிகமாக்குறேன். எடுத்து டிராகன் பால்ஸ் சேகரி. இப்பதான் புரியுது. யாரு? யாரு அது? அசுர உலகத்துக்குன்னு டிராகன் பால்ஸ் இருக்கு. உன்னை தெரியுமா? ரொம்ப காலத்துக்கு முன்ன இவர் தான் அதை பண்ணாரு. ஆனா அவரு பால்ஸ பாதுகாக்க டாமகாமி பயமுறுத்துற வீரர்களை உருவாக்கி வச்சாரு.
அதனாலேயே ரொம்ப காலமா யாருடைய வரமும் நிறைவேற்றப்படல. ஆனா பூமியில ரொம்ப சுலபமா வரத்தை பெற முடியும்னு கேள்விப்பட்டோம். அதான் இங்க வந்தோம். இருங்க, எங்க டிராகன் பால்ஸ் வச்சு நீங்க உங்க விருப்பத்தை சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அப்படிதான். இது எப்படி இருக்குன்னா சமீபத்துல ஒரு மரம் கிடைச்சு அது இன்னும் கற்களா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, ஏழு. நல்லது, ஆரம்பிக்கலாம். தேவா, உன்னோட இந்த டிராகன் பால்ஸ் எல்லாம் வழக்கத்தை விட சீக்கிரமா நார்மலா மாத்த முடியும் இல்லையா? உங்களோட வேண்டுகோள் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா பாஸ்வேர்ட் என்னன்னு நான் செத்தா கூட உங்களுக்கு சொல்ல மாட்டேன். உன் வீடியோ ஒன்ன பார்த்து அதுல இருந்து நாங்க குறிப்பெடுத்துட்டோம். எழுந்துரு. ஷே. இல்ல, நிறுத்து. நீ வந்தா உனக்கு ஒண்ணு விழும். குடிக்க ஜூஸ் கொண்டு வருவா. இல்ல, அதெல்லாம் வேண்டாம். எழுந்துரு. சீக்கிரம். சீக்கிரம். நாங்க கேட்கிற வரத்தை எங்களுக்கு தான். ஓ, என்ன நடக்குது? ரொம்ப இருட்டாயிடுச்சே. இத பார்த்தா ஷின்ரான் யாரும் கூப்பிட்டுருக்காங்க போல தெரியுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த டிராகன் பால்ஸ் எல்லாம் இப்பவும் கல்லாவே கூட இருக்கலாம். கிரகணம் பத்தியும் நான் கேள்விப்படல. அப்ப இது என்னவா இருக்கும்? சுப்ரீம் கால்சாமா கிபிட்டோ, என்ன மாதிரி நீங்களும் அதை உணர்ந்தீங்களா? அதோட வருகை இப்போ உங்க மனத்தை கெடுக்கிற மனம் உங்களுக்கு கெடுக்கும். சரி, நல்லது. நான் சொல்றேன். பாதிப்பு கூட சண்டை போட்டவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சின்ன பசங்களா ஆக்கிடுங்க. என்ன என்ன ஆச்சு?